10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. So now we are going to learn about slipping and sliding. So this is the last topic in the 5th lesson. ஸ்லிப்பிங் அண்டு ஸ்லைடிங் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லிப்பிங் ஸ்லைடிங் அப்படின்றது நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணுறது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட் ஆன் த ரோட் சர்ஃபேஸில் ட்ராவல் ஆகும்போது ஸ்லிப் ஆகாமல் இல்லை ஸ்லைட் ஆகாமல் மூவ் ஆகணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்ஸை பொசஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். So the first categories அப்படினு பார்த்தோம்னா the round object moves, it always tend to roll on any surface which has mu is greater than 0. What is mu here means mu is the coefficient of the friction. அதாவது coefficient of the friction அப்படினு சொல்லக்கூடிய வேல்யூ 0 விட கிரேட்டரா இருந்தாதான் ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் பொழுது அது வந்து ஈஸியா ரோல் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த மியூ இஸ் கிரேட்டர் தென் ஜீரோன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா வி ஏபிள் டு பொசஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஃபார் த மூவிங். அதே இன் பியூர் ரோலிங்கில் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா தெர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வித் த சர்ஃபேஸ். அதாவது சர்ஃபேஸோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு எந்த ஒரு ரிலேட்டிவ் மோஷனும் இருக்காது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அப்போ ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்றது எதை வச்சு சொல்கிறோம்? ஸோ while traveling from one place to another place அந்த கேட்டகரிஸ் தான் நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். அதே போல் when the rolling object speeds up or slow down, அதாவது நம்ம ரோலிங் ஆப்ஜெக்டை தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அந்த ரோலிங் ஆப்ஜெக்ட்டு ஆன் த ரோட் சர்ஃபேஸில் மூவ் பண்ணும்போது ஸ்பீடை ரைஸ் பண்ணிக்கிட்டும் போகலாம், அதே போல் ஸ்பீடை ரெடியூஸும் பண்ணலாம். தட் மீன்ஸ் ஸ்பீட்ஸ் அப் ஆர் ஸ்லோஸ் டவுன், வேகமாக போகிறோம் இல்லை ஸ்லோவாக போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வேகமாக போகும்போது இட் மஸ்ட் ஹேவிங் த ஆக்சலரேஷன், அப்படியே ஸ்லோ ஆகும்பொழுது இட் பொசஸிங் த டீசலரேஷன், அதாவது நெகட்டிவ் ஆக்சலரேஷனுக்கு பேர் தான் டீசலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ரோலிங் ஆப்ஜெக்டோடைய மூமெண்ட்டு ஸ்பீட் அப்பாக இருந்ததுன்னா இட் மஸ்ட் ஹாவ் ஆக்சலரேஷன். அதே ரோலிங் ஆப்ஜெக்டுடைய மூவ்ஸு ஸ்லோ டவுன்ஸாக மாறுச்சுன்னா இட் ஹேவிங் த நெகட்டிவ் ஆக்சலரேஷன் கால்ட் as டீசலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் மேக்ஸ் த ஆப்ஜெக்ட் டு ஸ்லிப் ஆர் ஸ்லைடு. ஸோ இந்த 4 கேட்டகரிஸை வச்சு நம்ம கடைசியாக என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா when the rolling object moves on the road surface it is able to slipping or the sliding due to what? அப்போ எதனால் நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். இப்போ ஸ்லைடிங் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட் ஒரு டயக்ராம் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ரோலிங் ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இந்த ரோலிங் ஆப்ஜெக்டுடைய கன்சிடரேஷனில் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு பியூர் ரோலிங் இருக்கணும் அப்படின்னா இட் ஆல்வேஸ் பொசஸிங் போத் த மோஷன். ஒன் இஸ் த டிரான்ஸ்லேஷன் மோஷன் அண்ட் த அனதர் இஸ் தி ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்லிப்பிங் அப்படின்ற வேல்யூவும் ஸ்லைடிங்கிற வேல்யூவும் யாரை பொறுத்து இருக்கும்? எப்படி இருந்தால் ஸ்லைடிங், எப்படி இருந்தால் ஸ்லிப்பிங் அப்படின்னு சொல்லும்போது ஸ்லைடிங் அப்படின்ற ப்ராசஸை லீட் பண்ணும் பொழுது பாருங்கள் இந்த பாயிண்ட்டுக்கு பேர் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் த வெலாசிட்டி ஆஃப் த டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அலாங் த பாசிட்டிவ் ஆக்சிஸ், வெலாசிட்டி ஆஃப் த ரொட்டேஷனல் மோஷன் அலாங் த நெகட்டிவ் ஆக்சிஸ். தட் மீன்ஸ் இந்த இடத்துல இது எதுக்காக இப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா இது ரிவர்சலாக கூட இருக்கலாம், பட் இதனுடைய மேக்னெட்யூடை மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஸோ இது எந்த இடத்துல? அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில். அப்போ அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் ஒரு ரோலிங் ஆப்ஜெக்ட்டு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நமக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது த டிரான்ஸ்லேஷனல் மோஷனுடைய வெலாசிட்டி கிரேட்டராக இருக்கும், ரொட்டேஷனல் மோஷனோட வெலாசிட்டி லெஸராக இருக்கும். அதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ ரொட்டேஷனல் மோஷன்
having lesser velocity than the translational motion. So in this condition leads the kinetic friction having the lesser value than the resultant velocity. அப்போ resultant velocity என்ன டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா along the forward directionல ஆக்ட் ஆகும். சரி, அப்போ ரொட்டேஷனல் மோஷனை விட டிரான்ஸ்லேஷனல் மோஷனோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் we are moving forward direction அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஸ்லைடிங்க்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா ஸ்லைடிங் அப்படின்றது ஸ்லைடிங்கை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தோன்னா ஸ்லிப்பிங். ஸோ ஸ்லிப்பிங் அப்படின்றது எப்போ நடக்கும்? when having the rotational velocity greater than that of the translational velocity. அப்போ டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டியோட வேல்யூ வந்து கம்மியாக இருந்து ரொட்டேஷனல் வெலாசிட்டியோட வேல்யூ அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஸ்லிப்பிங் அப்படின்றது நடக்குது. ஸோ இட் லீட்ஸ் த மேக்ஸிமம் ரிசல்டன்ட் வெலாசிட்டி அண்ட் த மினிமம் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அப்போ இதுதான் வந்து ட்ரக் இஸ் ஸ்டக் இன் த மட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சேத்துல ஏதாவது நமக்கு வந்து ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகாமல் புதஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன தான் ஆக்சலரேட்டர் ரொட்டேட் பண்ணி மூவ் பண்ணாலும் வீல் மட்டும்தான் சுற்றும், பட் ஆப்ஜெக்ட் நகர்ந்துருக்காது. அதுக்கு பேர் தான் ஸ்லிப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கண்டிஷன் நமக்கு எதை லீட் பண்ணுது அப்படின்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டியோட வேல்யூ கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ விட அதிகமாக இருக்குது. அதனால தான் அது என்ன பண்ணுது, நகர மாட்டேங்குது, நகராமல் அங்கேயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஸ்லைடிங் அண்டு ஸ்லிப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கேட்டகரிஸும் ஆன் த ரோட் சர்ஃபேஸில் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அப்படி அப்சர்வ் பண்ணும்போது போத் த கண்டிஷன்ஸ் பொசஸிங் டிரான்ஸ்லேஷனல் ஆஸ் வெல் as த ரொட்டேஷனல் வெலாசிட்டி, இந்த ரெண்டு கேட்டகரிஸை வச்சு தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ இது எதை நமக்கு லீட் பண்ணுது? லுக் ஹியர் பாருங்க, த வெலாசிட்டி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி ஆர் ஒமேகா. அப்போ ஆர் ஒமேகான்னா யாருன்னா ரொட்டேஷனல் வெலாசிட்டி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ரொட்டேஷனல் வெலாசிட்டியோட வேல்யூ தான் நமக்கு என்ன ஃபார்மேஷனில் மாறுது, ஆர் ஒமேகா. அப்போ சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி அதிகம். இப்போ VCM greater than R omega, or we can call the velocity of the translational motion is greater than velocity of the rotational motion. ஸோ இதை தான் நம்ம ஃபார்வர்ட் ஸ்லிப்பிங்னு பேர் வச்சிருக்கிறோம். கரஸ்பாண்டிங்லி இன் கேஸ் ஆஃப் த ஸ்லிப்பிங் அப்படின்னு சொன்னால் VCM is lesser than that of the R omega. VCM ஓட வேல்யூ R omega விட கம்மியாக இருக்குது. கரஸ்பாண்டிங்லி the translational velocity is less than that of the rotational velocity. It leads the backward slipping அப்படின்னு சொல்கிறோம். It leads the backward slipping. அப்போ ஸ்லைடிங்க்கு இன்னொரு பேர் அப்படின்னு கேட்டால் ஃபார்வர்ட் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த இடத்துல நமக்கு இருக்க வேண்டிய வேர்டு வந்து ஸ்லைடிங், நாட் ஸ்லிப்பிங். இந்த இடத்துல இருக்க வேண்டிய வேர்டு ஸ்லிப்பிங் தான். ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக்கன் இந்த இடத்துல நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்லைடிங் இஸ் ஆல்சோ நோன் as the ஃபார்வர்ட் ஸ்லைடிங்னு படிக்கலாம். ஸ்லிப்பிங் இஸ் ஆல்சோ நோன் as the பேக்வர்ட் ஸ்லிப்பிங்னு படிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸுமே எதை லீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா த கைனட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போசஸ் தி ரிலேட்டிவ் மோஷன். ஸோ த கைனட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன். ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்ணுறது யாருன்னா இந்த கைனட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் அப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்லைடிங் அண்டு ஸ்லிப்பிங்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கைனட்டிக் எனர்ஜி இன் பியூர் ரோலிங். அதாவது ஒரு பியூர் ரோலிங்கில் கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூ எப்படி இருக்கும்? யூஸ்வலாக கைனட்டிக் எனர்ஜினா நம்ம என்ன சொல்லுவோம், ஆஃப் mv ஸ்கொயர் 1/2 mv ஸ்கொயர் அப்படின்றது தான் கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு எடுப்போம். இந்த இடத்துல நமக்கு கைனட்டிக் எனர்ஜி அப்படின்றது டிரான்ஸ்லேஷனல் கைனட்டிக் எனர்ஜியும் இருக்கும், ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜியும் இருக்கும். அப்போ காம்பினேஷன் ஆஃப் த டிரான்ஸ்லேஷனல் அண்ட் த ரொட்டேஷனல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் த கைனட்டிக் எனர்ஜி இன் பியூர் ரோலிங்னு படிக்கலாம். அப்போ கைனட்டிக் எனர்ஜி இன் பியூர் ரோலிங்கில் இந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் இருக்கும். அப்போ டிரான்ஸ்லேஷனல்னா என்ன, முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஆஃப் mv ஸ்கொயர். தட் மீன்ஸ் 1/2 mv ஸ்கொயர் இஸ் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த டிரான்ஸ்லேஷனல் மோஷன். கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ரொட்டேஷனல் மோஷனை 1/2 I ஒமேகா ஸ்கொயர்னு படிச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லாம். அப்போ இந்த V அப்படின்றது தான் நமக்கு VCM, அதாவது வெலாசிட்டி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ்
I அப்படின்றது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ ICM அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டு வேல்யூவுமே நமக்கு டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி ஃபார் பியூர் ரோலிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நான் ரெண்டு கிளாசிஃபிகேஷன் நமக்கு சொல்ல வராங்க. ஒன்று வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ், அதாவது சென்டர் ஆஃப் மாஸை ரெஃபரன்ஸாக எடுத்தோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி இருக்கும்? ICM ஈக்குவல் டு MK ஸ்கொயர்னு படிப்போம், VCM ஈக்குவல் டு R ஒமேகான்னு படிப்போம். அதாவது சென்டர் ஆஃப் மாஸை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். சென்டர் ஆஃப் மாஸை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா ICMோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? ICM ஈக்குவல் டு MK ஸ்கொயர், VCM இஸ் ஈக்குவல் டு R ஒமேகா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த ரெண்டு இடத்துல ரீப்ளேஸ் பண்ணலாமா? அப்போ கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 MK ஸ்கொயர். அப்போ இது ICMோட வேல்யூ. இப்போ நமக்கு என்ன தேவைங்க? 1/2 MV ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் ப்ளஸ் 1/2 ICMக்கு பதிலாக MK ஸ்கொயர். ஒமேகாவோட வேல்யூ நமக்கு தேவை. ஆக்சுவலி VCM ஈக்குவல் டு R ஒமேகா. இதுலேருந்து நமக்கு ஒமேகா தேவைன்னா ஒமேகா ஈக்குவல் டு VCM பை R. ஒமேகா ஸ்கொயராக இருந்தால் VCM ஸ்கொயர் பை R ஸ்கொயர். அப்போ சென்டர் ஆஃப் மாஸை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்டாக எடுக்கும்போது கைனெட்டிக் எனர்ஜியோட வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்குது? கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 M VCM ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 இன்ட்டு ICMக்கு பதிலாக MK ஸ்கொயர், ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக V ஸ்கொயர் பை R ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுலேயும் என்ன காமன் டவுன் அப்சர்வ் பண்ணோம்னா 1/2 MV ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 இந்த ஃபார்மேஷனை மாற்றி எழுதுனா VCM ஸ்கொயர் எங்கே கொண்டு வந்தாலும் R ஸ்கொயர் அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ 1/2 M VCM ஸ்கொயர் இன்ட்டு K ஸ்கொயர் பை R ஸ்கொயர். இந்த ரெண்டு டேர்ம்லையும் காமனாக அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா 1/2 MC VCM ஸ்கொயர் காமனாக இருக்குது. அப்போ 1/2 M VCM ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் K ஸ்கொயர் பை R ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த இடத்துல கைனெட்டிக் எனர்ஜியோட வேல்யூ நமக்கு என்னவா கிடச்சிருக்கு அப்படின்னா வித் சென்டர் ஆஃப் மாஸை ரெஃபரன்ஸ் பாயிண்டாக எடுக்கும்போது 1/2 M VCM ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் K ஸ்கொயர் பை R ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதே கண்டிஷனை நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை கன்சிடர் பண்ணும்போது கிடைக்குமா அப்படின்றத வெரிஃபை பண்ணலாம். வைல் வெரிஃபையிங் I0 இஸ் ஈக்குவல் டு ICM ப்ளஸ் MR ஸ்கொயர். அப்போ இந்த I0ன்னா யார் அப்படின்னா I இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ஆரிஜன். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த ஆரிஜன் அப்படின்னு சொல்லும்போது இட் லீட்ஸ் தி parallel axis theorem. In parallel axis theorem, the moment of inertia about the origin is equal to ICM plus MR square. ICM plus MR square அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வேல்யூஸை நம்ம கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஆக்சுவலி இந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம கொண்டு போகிறோம். ஐக்கு பதிலாக இந்த ICM plus MR ஸ்கொயரையும் ஒமேகாவுக்கு பதிலாக VCM பை ஆரையும் சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா இந்த ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்கும். செகண்ட் டேர்முடைய ரீஅரேஞ்சிங்கில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ICMோட வேல்யூ தான் நமக்கு என்னவா இருக்குது? I0ஓட வேல்யூ தான் நமக்கு என்னவா இருக்குன்னா ICM ப்ளஸ் MR ஸ்கொயராக இருக்குது. அப்போ இதனுடைய சப்ஸ்டியூஷனில் கண்டுபிடிக்கும் போது திரும்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/2 M VCM ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் K ஸ்கொயர் பை R ஸ்கொயர். அப்போ இதில் ரெண்டுலேக்கான கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈவன் தோ while taking the reference point of center of mass or the point of contact whatever it may be, we get the total kinetic energy in pure rolling. It is equal to 1/2 M VCM square into 1 plus K square by R square. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கன்க்ளூஷனுக்கு என்ன சொல்லணும்? கைனெட்டிக் எனர்ஜி இன் பியூர் ரோலிங்னாலே 1/2 M VCM ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் K ஸ்கொயர் பை R ஸ்கொயர்னு சொல்லிடலாம். சரி, இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு பிளேன். அதாவது இன்க்ளைன்டு பிளேனில் ரோலிங் ஆப்ஜெக்டால் நம்ம கிடைக்கக்கூடிய ஆக்சலரேஷன் என்ன, டைம் பீரியட் என்ன, ஃபோர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எடுக்கக்கூடிய பாத்தோட நேச்சர் பாருங்கள். ஸோ இட் மேக் அன் ஆங்கிள் தீட்டா வித் தி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லும்போது அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த செப்பரேஷனில் ஆன் த சர்ஃபேஸில் தீட்டான்ற ஃபேஸ் ஆங்கிளில் ஒரு இன்க்ளைன்டு பாத்தை கன்சிடர் பண்ணுறோம். இந்த இன்க்ளைன்டு பாத்தில் நம்ம என்ன பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு ரோலிங் ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு ரோலிங் பாடியை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த ரோலிங் பாடியை கொண்டு போயிட்டு ஆன் த இன்க்ளைன்டு பிளேனில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது என்னவாகும்? ரோல் ஆகும். அப்போ இதனுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டு வர வர
அந்த ரோலிங் ஆப்ஜெக்ட் உடைய ஒரு பாயிண்ட்ல நம்ம அதை பிளேஸ் பண்ணிட்டு அவங்களோட வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, லுக் ஹியர், இட் லீட்ஸ் தி லாஸ் ஆஃப் மோஷனோட ஃப்ரீ பாடி டயக்ராமுடைய ரெப்ரசன்டேஷன். இந்த இடத்துல தான் நம்ம ஆரிஜன் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு ரோலிங் பாடி, இதனுடைய ஆரிஜன்லேருந்து அதனுடைய ரேடியஸ் பார்த்தோம்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த ரோலிங் பாடிக்கு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, ஆல்வேஸ் த டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி rolling body. One is the downward gravitational force and another is the upward normal force. The upward normal force அப்படின்னு சொல்லக்கூடிய n எப்போவுமே perpendicular to the surface இருக்கும். பட் mgன்னு சொல்லக்கூடிய downward gravitational force always acting perpendicular to the ground surface அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல டீட்டான்ற ஒரு ஃபேஸ் ஆங்கிள் நமக்கு மேக் ஆகுது அப்படின்னு சொன்னால், டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் அப்வர்டு நார்மல் ஃபோர்ஸுக்கும் டீட்டான்ற ஆங்கிள் மேக் ஆகும்போது, இந்த டீட்டான்ற ஆங்கிளால் இந்த எம்ஜின்னு சொல்லக்கூடிய டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு ரெண்டு காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ ரெண்டு காம்போனண்ட் அப்படின்னா, ஒன்று வந்து எம்ஜி காஸ் டீட்டா, ரெண்டாவது எம்ஜி சைன் டீட்டா. இப்போ இந்த எம்ஜி காஸ் டீட்டா அப்படின்றது பேரலல் காம்போனண்ட்டாகவும் எம்ஜி சைன் டீட்டா அப்படின்றத பர்பண்டிகுலர் காம்போனண்ட்டாகவும் எடுப்போம். பட் ஹியர் எம்ஜி சைன் டீட்டா அப்படின்றது அலாங் தி இன்க்ளைன்டு பிளேன். அப்போ இந்த ரோலிங் பாடி வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனை நோக்கி ட்ராவல் பண்ணும்போது அப்போர்ட் டைரக்ஷனில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் த ரோலிங் பாடி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த எம்ஜி சைன் டீட்டா அப்படின்றது பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும் பட்சத்தில் ஸ்மால் எஃப் அப்படின்றது நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். பட் இந்த எம்ஜி காஸ் டீட்டாவும் என்னும் ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ். தட் மீன்ஸ் போத் ஆர் மேக்னிடியூட்லி சேம் பட் டைரக்ஷனலி ஆப்போசிட். தே ஆர் கேன்சல் வித் ஈச் அதர் அலாங் தி y காம்போனன்ட்ஸ். பட் இன் கேஸ் ஆஃப் த எக்ஸ் காம்போனன்ட், இந்த ரோலிங் பாடி என்ன டைரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்னா, ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சலரேஷனில் ரோலிங் பாடி இன்க்ளைன்டு பிளேனில் டவுன்வர்ட் டைரக்ஷனை நோக்கி மூவ் பண்ணும். அப்போ இந்த ரோலிங் பாடியில் நமக்கு ரெண்டு மோஷன் இருக்குது. ஒன்று டிரான்ஸ்லேஷனல் மோஷன், ரெண்டாவது ரொட்டேஷனல் மோஷன். அப்போ டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், எம்ஜி சைன் டீட்டா அப்படின்றது பாசிட்டிவ் வேல்யூ, எஃப் அப்படின்றது நெகட்டிவ் வேல்யூ. ஸோ ஐல் கால் mg sin theta minus f is equal to ma. According to the Newton's second law, f equal to ma. அந்த fன்னு சொல்லக்கூடிய வேல்யூ தான் mg sin theta minus f ஆ பிரிஞ்சிருக்கு. அப்போ mg sin theta minus f is equal to ma. For rotational motion நமக்கு தெரியும், it is the relation between the moment of inertia and the angular acceleration. rotational motion அப்படின்னாலே டார்க் tau equal to I alpha. அப்போ டவோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். அப்போ ஃபோர்ஸை நம்ம எஃப்னு எடுத்துக்கிட்டோம், டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ்ன்னு சொல்கிறதுனால ஆர்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஆர்எஃப் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. அப்போ ஐயோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், எம்கே ஸ்கொயர். வாட் அபவுட் ஆல்ஃபா? ஆல்ஃபா இஸ் த ஆங்குலர் ஆக்சலரேஷன். இட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் லீனியர் ஆக்சலரேஷன் பை த ரேடியஸ். அப்போ ஏ பை ஆர். அப்போ ஆர்எஃப் ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர் இன்ட்டு ஏ பை ஆர். இப்போ நமக்கு இதில் என்ன தேவைன்னா, ஸ்மால் எஃபோட வேல்யூ தேவை. ஏன்னா இந்த வேல்யூவை தான் நம்ம கால்குலேட் பண்ணி இதை இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ஏவை ஃப்ரண்டில் கொண்டு வந்து எழுதணும். அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு எம்ஏ, இந்த ஆர் ஆப்போசிட்டில் போச்சுன்னா ஆர் ஸ்கொயர் ஆகிடும். அப்போ எஃப் ஈக்குவல் டு எம்ஏ இன்ட்டு கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வேல்யூ கொண்டு போய் அப்படியே இந்த டிரான்ஸ்லேஷனல் மோஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணோம் அப்படின்னா, mg sin theta minus ma into k square by r square equal to ma. ரைட் வேர்டில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஆக்சுவலாக இங்கேயும் ma டேர்ம் இருக்குது. இந்த நெகட்டிவ் டேர்ம் ஆப்போசிட்டில் கொண்டு போனோம் அப்படின்னா ma ப்ளஸ் ma இன்ட்டு கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இல்லை ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்கும், ma காமனாக இருக்கும். வெளில எடுத்தோம்னா 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ அதை எழுதும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, mg sin theta is equal to ma இன்ட்டு 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இருக்கக்கூடிய மாஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா, g sin theta is equal to
a into 1 plus k square by r square னு கிடைக்கும். இதிலிருந்து a தேவைனா rearrange பண்ணா a equal to g sin theta by 1 plus k square by r square. This is the acceleration of the rolling body on inclined plane while rolling. இப்போ இந்த இடத்துல நமக்கு அவங்களோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா by using the second equation of motion as well as the third equation of motion. But here we are going to calculate the velocity of the body. So we have to consider the third equation of motion, v square equal to u square plus 2as. At the rest condition means the initial velocity equal to 0. Already we know that u equal to 0. What about the displacement? S அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? So while considering the right angle triangle, angle theta is making here, this is the opposite side. This one is the adjacent side. And this path is the hypotenuse அப்படின்னு சொல்லுவோம். இப்போ hypotenuse அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா from the top to the bottom S displacement is present here. And what is the height of the inclined plane from the ground? It is called as h. அப்போ நம்ம எப்படி கிடைக்கும்னா by using the right angle triangle, opposite side by hypotenuse. Opposite is h, hypotenuse is s. அப்போ h by s is equal to sin theta. Then from this we want s only. அப்போ s equal to h sin theta ன்னு கிடைக்கும். அப்போ at rest conditionல u ஓட வேல்யூ 0, டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய s ஓட வேல்யூ h by sin theta. இதை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணோம் அப்படின்னா u அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா v ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும், g sin theta by 1 plus k square by r square. அண்ட் எஸ்ஸோட வேல்யூ h by sin theta. சரி, இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா sin theta getting cancel 2gh by 1 plus k square by r square. This is equal to v square only. But we want v taking square root on both sides. V is equal to root of 2gh divided by 1 plus k square by r square. But this much amount of the velocity having when the rolling body rolling on inclined plane அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதிலிருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? How much amount of the time is taken by the rolling body while rolling on inclined plane? அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்தோம்னா v ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி அட் ரெஸ்ட், யூ ஈக்குவல் டு 0. இப்போ v ஈக்குவல் டு ஏடி, ஃப்ரம் திஸ் வி வாண்ட் t only, t ஈக்குவல் டு v by a. Already we are calculated v is root of 2gh by 1 plus k square by r square. A is g sin theta by 1 plus k square by r square. Just substitute it. Root of 2gh by 1 plus k square by r square into a in the denominator. So we have to write in the reciprocal value. இப்போ reciprocal of a is nothing but 1 by a. அப்போ 1 by a ன்னு இதை எழுத போகிறோம் அப்படின்னா 1 plus k square by r square by g sin theta. ஏவோட வேல்யூ அப்படியே ரிவர்சல் எழுதுகிறேன். இப்போ இங்கே ரூட் ஃபார்மேட்டில் இருக்குது, இங்கே ரூட் இல்லை. அப்போ இங்கே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ரூட்டை முதல்ல நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்க ஒரு 1 plus k square by r square, இங்கே 1 plus k square by r square இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன செஞ்சால் அது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன நடக்கும்? டி வந்து டி ஸ்கொயராக மாறும். அப்போ டி ஸ்கொயராக மாறும் பொழுது ரூட்டு ரிலீஸ் ஆகிடும். அப்போ ரூட்டு ரிலீஸ் ஆகும் பொழுது 2gh டிவைடட் பை 1 plus k square by r square ன்னு கிடச்சிரும். இந்த இடத்துல ஸ்கொயரிங்கில் வரும். தட் மீன்ஸ் 1 plus k square by r square த ஹோல் ஸ்கொயர் பை g ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜிக்கு ஒரு ஜி கேன்சல் ஆகிடுமா? அப்போ மேலே இருக்கக்கூடிய 2 times ஆஃப் 1 plus k square by r squareல 1 time கேன்சல் ஆச்சுன்னா 1 plus k square by r square மட்டும் கிடைக்கும். அப்போ 2h இன்ட்டு 1 plus k square by r square by sin ஸ்கொயர் தீட்டா, கூடவே g ஸ்கொயர் இல்லையா? அப்போ ஒரு ஜிக்கு ஒரு ஜி கேன்சல் ஆனால் g sin ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். ஆல்ரெடி இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? டி ஸ்கொயராக இருக்குது. ஒன்ஸ் அகைன் வி ஹவ் டு கால் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தனா டி ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தா டி, அப்போ ரூட்டு இல்லாத டேர்மில் ரூட்டுக்குள்ளே போய் உட்காந்துரும். அப்போ டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h இன்ட்டு 1 plus k square by r square by g sin square theta. So finally we conclude this much amount of the time
taken by the rolling body while rolling on inclined plane. So that's why the object gets least value of k. Here k is nothing but radius of gyration.